சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட வர பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷனில் எல்லா வீடியோவும் காமிக்கும். இந்த கிளாஸில் நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா, கீஸ் இன் டிபிஎம்எஸ் டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டத்தில் கீஸ்ன்னு என்னன்னு பார்க்க போகிறோம். வாட் இஸ் கீ, டைப்ஸ் ஆஃப் கீஸ் அண்டு யூஸ் ஆஃப் கீஸ் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வாட் இஸ் கீ, கீனா என்ன? வாட் இஸ் கீ? A key relation. A key is a set of attributes that can identify each tuple uniquely in the given relation. ஓகேங்களா? அப்போ கீ அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஒரு ரிலேஷன் ஆர் டேபிளில் ஈச் டியூபிள், அதாவது ஒவ்வொரு ரோலையும் யூனிக்யூவாக ஐடென்டிஃபை பண்ணக்கூடிய செட் ஆஃப் அட்ரிபியூட்ஸ் தான் கீன்னு டிஃபைன் பண்ணுறோம். ஓகேங்களா? அப்போ யூனிக்யூவாக இருக்கக்கூடிய செட் ஆஃப் அட்ரிபியூட்ஸ் தான் கீன்னு டிஃபைன் பண்ணுறோம். யூசஸ் இன் கீஸ், கீஸோட யூசஸ் என்ன இன் டிபிஎம்எஸ் அப்படின்ல, ஃபஸ்ட்டு டு கிரியேட் டேபிள்ஸ், அதாவது டு கிரியேட் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் டூ டேபிள்ஸ். ஓகேங்களா? ரெண்டு டேபிளுக்கு இடையே ஒரு ரிலேஷன்ஷிப்பை கிரியேட் பண்ணுறதுக்கு கீ அப்படிங்கிறது யூஸ் ஆகுது. நெக்ஸ்ட்டு இன் தி டேட்டாபேஸ், ஓகேங்களா, டு கீப் கன்சிஸ்டன்ட், டேட்டா கன்சிஸ்டன்ட் சொல்லுவாங்க. ஓகேங்களா? டேட்டா கன்சிஸ்டன்ஸ் அண்டு வேலிட் டேட்டா இன் தி டேட்டாபேஸ். ஓகேங்களா? ஒரு டேட்டாபேஸில் இருக்கிற டேட்டாவை வேலிட் டேட்டாவாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு கீஸ் அப்படிங்கிறது யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஓகேங்களா? அண்டு இஸ் அ கன்சிஸ்டன்ட் டேட்டா. ஓகேங்களா? அதாவது டேட்டா இன்கன்சிஸ்டன்சி அப்படிங்கிறத ரிமூவ் பண்ணணும். ஓகேங்களா? டேட்டாங்கிறது ஒரு டேபிளில் கன்சிஸ்டன்சியாக இருக்கணும். கன்சிஸ்டன்சி அப்படின்னா சரியான ஃபார்மேட்டில் இருக்கணும். ஓகேங்களா? அதை கீப்பப் பண்ணுறதுக்கு கீ அப்படிங்கிறது மெயினாக யூஸ் ஆகுது. ஓகேங்களா? அப்போ டேட்டா கன்சிஸ்டன்சி அப்படிங்கிறதுக்கும் அந்த டேட்டா வேலிட் டேட்டாவாக இருக்கிறதுக்கும் கீஸ் அப்படிங்கிறது மெயினாக யூஸ் ஆகுது. நெக்ஸ்ட்டு கீ கன்ஸ்ட்ரைன்ஸ். ஓகேங்களா? அதாவது கீ கன்ஸ்ட்ரைன்ஸ் சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஒரு கீ அப்படிங்கிறது இப்படி தான் இருக்கணும். ஓகேங்களா? அப்படி செய்யும்போது அந்த டேட்டா அப்படிங்கிறது சரியான ஃபார்மேட்டில் டேட்டாபேஸில் ஸ்டோர் ஆகும். ஓகேங்களா? அதுமாதிரி ரெஃபரன்ஷியல் இன்டெகிரிட்டி கன்ஸ்ட்ரைன்ஸ் அப்படிங்கிறது இஸ் எ கிராஸ் ரெஃபரன்ஸ். அதாவது ரெண்டு டேபிள் 1 டேபிள் 2, ஓகேங்களா, இந்த ரெண்டு டேபிளுக்கு உண்டான கிராஸ் ரெஃபரன்ஸ்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? கிராஸ் ரெஃபரன்ஸ் பண்ணி பார்க்குறதுனா அந்த டேபிளில் இருக்கிற டேட்டாவும் இந்த இருக்கிற டேபிள் டேட்டாவும் கரெக்டாக இருக்கா அப்படின்னு டிஃபைன் பண்ணுவாங்க. ஓகேங்களா? அதுமாதிரி கிராஸ் ரெஃபரன்ஸ் செக் பண்ணுறதுக்கு ரெஃபரன்ஷியல் இன்டெகிரிட்டி கன்ஸ்ட்ரைன்ஸ் அப்படிங்கிறது யூஸ் ஆகுது. ஓகேங்களா? அப்போ இந்த கீ கன்ஸ்ட்ரைன்ஸ், ரெஃபரன்ஷியல் இன்டெகிரிட்டி கன்ஸ்ட்ரைன்ஸ் அப்படிங்கிற இந்த கான்செப்ட்ஸ் எல்லாம் ரிலேஷனல் டேட்டாபேஸில் நம்ம அப்ளை பண்ணுறதுக்கு கீஸ் அப்படிங்கிறது மெயினாக யூஸ் ஆகுது. ஓகேங்களா? அப்போ அந்த கீ கன்ஸ்ட்ரைன்ஸ் அப்படிங்கிறது ப்ரைமரி கீ டிஃபைன் பண்ணக்கூடியது. ப்ரைமரி கீ டிஃபைன் பண்ணக்கூடிய ப்ராசஸ் தான் கீ கன்ஸ்ட்ரைன்ஸ் சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஏன்னா ப்ரைமரி கீ டிஃபைன் பண்ணிட்டோம்னா அந்த வேல்யூ கண்டிப்பாக நல் வேல்யூ இருக்கக்கூடாது அப்படிங்கிறத கீ கன்ஸ்ட்ரைன்ஸ். அதுமாதிரி ரெஃபரன்ஷியல் இன்டெகிரிட்டி கன்ஸ்ட்ரைன்ஸ் அப்படிங்கிறது ப்ரைமரி கீ அண்ட் ஃபாரின் கீ டிஃபைன் பண்ணி நடக்கக்கூடிய ப்ராசஸ். ஓகேங்களா? அப்போ இந்த ரெண்டு ப்ராசஸுமே கீயை டிஃபைன் பண்ணி தான் இருக்குது. ஓகேங்களா? அப்போ இந்த கீ கன்ஸ்ட்ரைன்ஸ் அண்ட் ரெஃபரன்ஷியல் இன்டெகிரிட்டி கன்ஸ்ட்ரைன்ஸ் அப்படிங்கிற இந்த ப்ராசஸ் எல்லாமே டேட்டாபேஸில் யூஸ் பண்ணுறதுக்கு கீஸ் அப்படிங்கிறது வெரி இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. டைப்ஸ் ஆஃப் கீஸ், கீஸில் என்ன டைப்ஸ் எல்லாம் ரிலேஷனல் டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட்டில் இருக்குது அப்படின்னா, இட்ஸ் எ ப்ரைமரி கீ. ஓகேங்களா? அடுத்து ஃபாரின் கீ, அடுத்து கேண்டிடேட் கீ, சூப்பர் கீ, ஆல்டர்னேட் கீ, செகண்டரி கீ, யூனிக்யூ கீ, காம்போசிட் கீ, பார்ஷியல் கீ அண்ட் சரகட் கீ. மொத்தம் 10 டைப்ஸ் ஆஃப் கீஸ். மொத்தம் இதில் 10 டைப்ஸ். ஓகேங்களா? 10 டைப்ஸ் ஆஃப் கீஸ் யூஸ்டு இன் டிபிஎம்எஸ். ஒரு டேட்டாபேஸ் இதில் மொத்தம் 10 டைப்ஸ் ஆஃப் கீஸ் இருக்குது. ஓகேங்களா? இப்போ ஒவ்வொரு கீயாக நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட்டு சூப்பர் கீ. ஓகேங்களா? சூப்பர் கீ உள்ள டெஃபினேஷன் என்ன அப்படின்னா, சூப்பர் கீ அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, சூப்பர் கீ அப்படிங்கிறது கேன் பி சிங்கிள் அட்ரிபியூட், ஒரு சிங்கிள் அட்ரிபியூட்டாக இருக்கலாம், அல்லது ஆர் செட் ஆஃப் அட்ரிபியூட்ஸ். ஓகேங்களா? இந்த ரிலேஷன். ஓகேங்களா? ஒரு ரிலேஷன் ஆர் டேபிளில் சூப்பர் கீ டிஃபைன் பண்ணுறோம் அப்படின்னா அந்த சிங்கிள் அட்ரிபியூட்டாக இருக்கிறத சூப்பர் கீன்னு எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா செட் ஆஃப் அட்ரிபியூட்ஸையும் நம்ம செய்யலாம், சூப்பர் கீயாக எடுத்துக்கலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு a combination of columns
இது ரெண்டும் தான் சூப்பர் கீ உள்ள டெஃபினேஷன். ஓகேங்களா, அதாவது a combination of columns. ஓகேங்களா, ஒரு காம்பினேஷன் ஆஃப் காலம்ஸ் யூனிக்லி ஐடென்டிஃபை இன் எனி ரோ. ஓகேங்களா, ஒரு காம்பினேஷன் ஆஃப் காலம்ஸ் ஒரு டேபிளில் யூனிக்வா ஐடென்டிஃபை முடிஞ்சுன்னா யூனிக்லி ஐடென்டிஃபை இன் எனி ரோ, எந்த ஒரு ரோவாக இருந்தாலும் சரி அப்படி யூனிக்வா ஐடென்டிஃபை பண்ண முடிஞ்சிச்சுன்னா அதை சூப்பர் கீன்னு எடுத்துக்கலாம். ஓகேங்களா, அப்போ சூப்பர் கீ அப்படிங்கிறது சிங்கிள் அட்ரிபியூட்டாக இருக்கலாம், இல்லை செட் ஆஃப் அட்ரிபியூட்ஸாக இருக்கலாம். அப்படி செட் ஆஃப் அட்ரிபியூட்ஸாக இருக்கும்போது அந்த செட் ஆஃப் அட்ரிபியூட்ஸ் அப்படி தான் காம்பினேஷன் காலம்ஸ் சொல்கிறோம். ஓகேங்களா, அது யூனிக்வாக இருக்கணும் ஒவ்வொரு ரோலையும். அப்படி இருந்தால் மட்டும்தான் அதை சூப்பர் கீ எடுத்துக்க முடியும். ஓகேங்களா, அப்போ சூப்பர் கீ அப்படிங்கிறது ஒவ்வொரு ரோ பேஸ் பண்ணி வரக்கூடிய ப்ராசஸ். ஓகேங்களா, ஏ சூப்பர் கீ ஓகேங்களா, அதாவது சூப்பர் கீ அப்படிங்கிறது இஸ் நாட் ரெஸ்ட்ரிக்டட். ஓகேங்களா, அது சூப்பர் கீக்கு ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது. ஓகேங்களா, நாட் ரெஸ்ட்ரிக்டட் டு ஹேவ் எனி ஸ்பெசிஃபிக் நம்பர் ஆஃப் அட்ரிபியூட்ஸ். ஓகேங்களா, இத்தனை அட்ரிபியூட்ஸை ஸ்பெசிஃபை பண்ணி தான் சூப்பர் கீயை அப்படின்னு டிஃபைன் பண்ணணுங்கிற ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது. ஓகேங்களா, தஸ் a super key number of attributes. ஓகேங்களா, அதாவது சூப்பர் கீக்கு வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது. இத்தனை அட்ரிபியூட்ஸை டிஃபைன் பண்ணி தான் அதை சூப்பர் கீயை டிஃபைன் பண்ணணுங்கிற ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது. எதனாலும் எடுத்துக்கலாம், எத்தனாலும் எடுத்துக்கலாம். ஓகேங்களா, இதுலேருந்து தஸ் ஏ சூப்பர் கீ அப்படிங்கிறது மே கன்சிஸ்ட் ஆஃப் எனி நம்பர் ஆஃப் அட்ரிபியூட்ஸ். ஓகேங்களா, அதை எனி நம்பர் ஆஃப் அட்ரிபியூட்ஸ் எடுத்துக்கலாம். அதாவது சிங்கிள் அட்ரிபியூட்டாக இருக்கலாம், இல்லை செட் ஆஃப் அட்ரிபியூட்ஸாக இருக்கலாம். ஓகேங்களா, அப்போ சூப்பர் கீக்கு வந்து இத்தனை அட்ரிபியூட்ஸை டிஃபைன் பண்ணி தான் ப்ராசஸ் பண்ணணும் அப்படிங்கிற ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது. எக்ஸாம்பிள் இன் சூப்பர் கீ ஒரு எம்ப்ளாய் டேபிள் எடுத்துக்கும். இப்போ எம்ப்ளாய் டேபிள் எடுத்துட்டோம் அப்படின்னா அதோட ஃபீல்டில் என்னவாக இருக்கும் அப்படின்னா எம்ப்ளாய் எடுத்துக்கிங்க. ஃபஸ்ட்டு எம்ப்ளாய் ஐடி, எம்ப்ளாய் ஐடின்னு எடுப்போம். அடுத்து எம்ப்ளாயோட நேமு, அடுத்து அக்கௌண்ட் நம்பர், அடுத்து ஃபோன் நம்பர். ஃபார் எக்ஸாம்பிள் 4 ஃபீல்டு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதுலேருந்து நம்ம எப்படி சூப்பர் கீ டிஃபைன் பண்ணலாம் அப்படின்னா இப்போ எம்ப்ளாய் ஐடி மட்டும் எடுத்துக்கலாம். ஓகேங்களா, இது சூப்பர் கீ 1. ஏன்னா எம்ப்ளாய் அப்படிங்கிறது கண்டிப்பாக யூனிக்காக தான் இருக்கும். ஓகேங்களா, அப்போ சிங்கிள் அட்ரிபியூட், இப்போ சிங்கிள் அட்ரிபியூட்னா எம்ப்ளாய் ஐடி எடுத்துக்கலாம். அடுத்து செட் ஆஃப் அட்ரிபியூட்ஸ் அப்படிங்கும்போது இது எல்லாத்தையும் எடுத்துக்கலாம். ஓகேங்களா, அதாவது எம்ப்ளாய் நேமு, அக்கௌண்ட் நம்பர் அண்டு ஃபோன் நம்பர். ஓகேங்களா, இப்போ எம்ப்ளாய் நேம் அப்படிங்கிறப்போ ஸ்மித் அப்படின்னு ஒரு எம்ப்ளாய் நேம் இருக்குது. அவரோட அக்கௌண்ட் நம்பர் ஃபார் எக்ஸாம்பிள் 101020. அவரோட ஃபோன் நம்பர் 99962 இருக்குது. அதுக்கடுத்து இன்னொரு எம்ப்ளாய் நேம் அதே ஸ்மித்னு வருது. அவரோட அக்கௌண்ட் நம்பர் 202010. அதோட ஃபோன் நம்பர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்கா 89972. ஃபார் எக்ஸாம்பிள் இதை வந்து நம்ம வந்து சூப்பர் கீயாக டிஃபைன் பண்ணுறோம். இட்ஸ் அ காம்பினேஷன் ஆஃப் காலம்ஸ் யூனிக்லி ஐடென்டிஃபை இன் எனி ரோ. ஓகேங்களா, இப்போ இதில் காம்பினேஷன் காலம்ஸ் எடுத்துட்டா இதில் ஸ்மித்துன்னு வந்தால் கூட அக்கௌண்ட் நம்பர் வேறு இருக்குது, ஃபோன் நம்பர் வேறு இருக்குது. ஓகேங்களா, அப்போ நேம் ரிப்பீட்டேஷன் ஆனால் கூட இந்த ரோ பொறுத்த வரைக்கும் யூனிக்கு தான். ஓகேங்களா, அதான் இந்த ரோ எடுக்கும்போதும் ஸ்மித் இருந்தாலும் அவருடைய அக்கௌண்ட் நம்பர் வேறு, ஃபோன் நம்பர் வேறு. அப்போ கண்டிப்பாக என்னென்னா இந்த ரெண்டுமே என்னென்னா சூப்பர் கீழே தான் வரும். ஓகேங்களா, அப்போ சிங்கிள் அட்ரிபியூட் எடுத்தாலும் சரி, இல்லை செட் ஆஃப் அட்ரிபியூட்ஸ் எடுத்துட்டாலும் சரி. ஓகேங்களா, ஆனால் யூனிக்யூ ஐடென்டிஃபைன் ஈச் ரோ. ஓகேங்களா, ஒவ்வொரு ரோவும் யூனிக்யூ ஐடென்டிஃபிகேஷன் பண்ண முடியும் அப்படின்னா அது சூப்பர் கீயாக கன்சிடர் பண்ணப்படும். ஓகேங்களா, அப்போ இந்த ரெண்டுமே நேம் ஒன்றா இருந்தாலும் அக்கௌண்ட் நம்பர் வேறு, ஃபோன் நம்பர் வேறு. அப்போ இந்த ரெண்டு ரோவுமே என்ன இருக்குன்னா சூப்பர் கீயாக டிஃபைன் பண்ணலாம். அதான் கொடுத்துருக்காங்க. இப்போ சிங்கிள் அட்ரிபியூட் அப்படின்னாக்கா இது சூப்பர் கீ 1 எடுத்துக்கிட்டோம்னா இதை சூப்பர் கீ 2ன்னு எடுத்துக்கலாம். ஓகேங்களா, இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடி வர பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். நான் அப்லோட் பண்ணுற எல்லா வீடியோவும் நோட்டிஃபிகேஷனில் தெரிய வரும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எம்ப்ளாய் டேபிளில் 4 ஃபீல்டு பார்த்தோம். அதாவது எம்ப்ளாய் ஐடி, எம்ப்ளாய் நேமு, அக்கௌண்ட் நம்பர், ஃபோன் நம்பர். அதுக்குள்ளே டேட்டாவை இன்சர்ட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா, இப்போ எம்ப்ளாய் ஐடி 101 அப்படின்னா அவருடைய எம்ப்ளாய் நேம் ஸ்மித்து, அவரோட அக்கௌண்ட் நம்பர் 101020, அவருடைய ஃபோன் நம்பர் என்னென்னா 99962 இருக்குது. அதேமாதிரி 102ங்கிற எம்ப்ளாய் ஐடி அவருடைய நேமும் ஸ்மித்து தான். ஓகேங்களா,
அவரோட அக்கௌண்ட் நம்பர் 202010. அவரோட ஃபோன் நம்பர் என்ன அப்படின்னா 899972 இருக்குது. அதேமாரி ஜாக் அப்படிங்கிறவர் அவரோட எம்ப்ளாய் ஐடி 103. ஓகேங்களா, அவரோட அக்கௌண்ட் நம்பர், அவருடைய ஃபோன் நம்பர். அதேமாதிரி எம்ப்ளாய் ஐடி 104, அவருடைய எம்ப்ளாயி நேம் ஜான்சன், அவருடைய அக்கௌண்ட் நம்பர் அண்டு ஃபோன் நம்பர். ஓகேங்களா, இப்போ இதில் நம்ம எப்படி சூப்பர் கீ எடுத்துக்கோன்னா இட்ஸ் அ செட் ஆஃப் அட்ரிபியூட்ஸ். ஓகேங்களா, இதில் இருக்கிற எல்லாத்தையுமே அப்படியே எடுத்துக்கிறோம். அப்போ ஒரே சூப்பர் கீ தான். ஓகேங்களா, சூப்பர் கீ ஒன்றுன்னு மட்டும் எடுத்துக்கிறோம். ஓகேங்களா, செட் ஆஃப் அட்ரிபியூட்ஸ் எல்லா அட்ரிபியூட்ஸையும் எடுத்துக்கிறோம். ஓகேங்களா, ஏன்னா ஒரு சூப்பர் கீக்கு வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது. ஒரு குறிப்பிட்ட நம்பர் ஆஃப் அட்ரிபியூட்ஸை வச்சு தான் சூப்பர் கீ டிஃபைன் பண்ணுங்கிற அவசியம் கிடையாது. சிங்கிள் அட்ரிபியூட்டாக இருக்கலாம், இல்லை செட் ஆஃப் அட்ரிபியூட்ஸாக இருக்கலாம். இப்போ எல்லா அட்ரிபியூட்ஸையும் எடுத்துகிட்டு நம்ம செக் பண்ணால் இதில் இருக்கிற ஒவ்வொரு ரோவும் சூப்பர் கீயாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணுறோம். அப்படின்னா ஃபஸ்ட்டு எம்ப்ளாயி ஐடி 101 இருக்குது, எம்ப்ளாயி நேம் அப்படிங்கிற ஸ்மித்துன்னு இருக்குது, அடுத்த அக்கௌண்ட் நம்பர், அடுத்த ஃபோன் நம்பர். அப்போ இது கண்டிப்பாக யூனிக்லி ஐடென்டிஃபை இன் ரோ. ஓகேங்களா, இந்த ரோவில் இது யூனிக் ஐடென்டிஃபிகேஷன் ஆகிருக்கு. அடுத்து நெக்ஸ்ட் ரோ செக் பண்ணும்போது 102ங்கிற எம்ப்ளாயி ஐடி வேறு வந்துருச்சு, நேம் மட்டும்தான் ரிப்பீட்டேஷன் ஆகிருக்கு. ஓகேங்களா, பட் அக்கௌண்ட் நம்பர் வேறு, ஃபோன் நம்பர் வேறு. அப்போ இது என்னன்னா சூப்பர் கீயை டிஃபைன் பண்ணலாம். ஓகேங்களா, அப்போ அடுத்து 103 ஜாக்குன்னு இருக்குது, அடுத்து அக்கௌண்ட் நம்பர், ஃபோன் நம்பர். அதேமாதிரி ஜான்சன். இது இருக்கிற ஒவ்வொரு ரோவும் என்னவாக இருக்குது அப்படின்னாக்கா சூப்பர் கீயாக இருக்குது. ஓகேங்களா, அப்போ இந்த செட் ஆஃப் அட்ரிபியூட்ஸ் அப்படிங்கிறது இருக்கிற ஒவ்வொரு ரோவும் என்னவாக இருக்குது அப்படின்னாக்கா சூப்பர் கீயாக இருக்குது. ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு கேண்டிடேட் கீ. ஓகேங்களா, கேண்டிடேட் கீயோட ரூல் என்ன? வாட் இஸ் கேண்டிடேட் கீ? A minimal set of அதாவது கேண்டிடேட் கீ அப்படின்னா a minimal set of super key is called as candidate key. ஓகேங்களா, அப்போ சூப்பர் கீலேருந்து தான் கேண்டிடேட் கீயை டிஃபைன் பண்ணுறோம். ஓகேங்களா, மினிமல் செட் ஆஃப் இருக்கிற சூப்பர் கீ தான் கேண்டிடேட் கீ அப்படின்னு டிஃபைன் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு எஸ் candidate key. A minimal set of super key is called as candidate key. Next, a set of minimal attributes. ஓகேங்களா, ஒரு மினிமமாக இருக்கிற set of attributes that can identify each tuple. ஒவ்வொரு டியூப்புலையும் a set of minimal attributes யூனிக்காக இருந்துச்சுன்னா, யூனிக்காக ஐடென்டிஃபை பண்ண முடிஞ்சிச்சுன்னா in given relation, அதுக்கு பேர் தான் கேண்டிடேட் கீ அப்படிங்கிறது. ஓகேங்களா, ஒரு சூப்பர் கீலேருந்து தான் நம்ம கேண்டிடேட் கீயை டிஃபைன் பண்ணுறோம். இப்போ சூப்பர் கீ தான் மினிமல் செட் ஆஃப் சூப்பர் கீ தான் நம்ம வந்து கேண்டிடேட் கீ அப்படின்னு டிஃபைன் பண்ணுறோம். ஒரு கேண்டிடேட் கீலேருந்து தான் நம்பர் ஆஃப் கேண்டிடேட் கீஸ்லேருந்து ஒரு கீ என்ன செய்வோம்னா ப்ரைமரி கீன்னு டிஃபைன் பண்ணுவோம். அதேமாதிரி நம்பர் ஆஃப் கேண்டிடேட் கீலேருந்து ஒரு கீயை தான் நம்ம செய்வோம்னா ஆல்டர்னேட் கீ அப்படின்னு டிஃபைன் பண்ணி எடுப்போம். அதேமாதிரி நம்பர் ஆஃப் கேண்டிடேட் கீஸ்லேருந்து தான் ஒரு கீ எடுத்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா யூனிக்யூ கீன்னு எடுப்போம். ஓகேங்களா, அப்போ கேண்டிடேட் கீ, ப்ரைமரி கீ, ஆல்டர்னேட் கீ, யூனிக்யூ கீ, இது எல்லாமே சப்செட் ஆஃப் கீஸ் இன் சூப்பர் கீ. சூப்பர் கீயோட சப்செட் ஆஃப் கீஸ் தான் கேண்டிடேட் கீ, ப்ரைமரி கீ, ஆல்டர்னேட் கீ, யூனிக்யூ கீ அப்படிங்கிறது. ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு ரூல் ஆஃப் கேண்டிடேட் கீ. ஒரு கேண்டிடேட் கீயோட ரூல் என்ன? கேண்டிடேட் கீ கேண்டிடேட் கீயோட ரூல் என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு all the attributes uniquely, all the attributes in a candidate key. ஓகேங்களா, ஒரு கேண்டிடேட் கீஸ்ன்னு டிஃபைன் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த all the attributes are sufficient, போதுமான அளவுக்கு, as well as necessary to identify each tuple uniquely. கண்டிப்பாக அதில் இருக்கிற ஒவ்வொரு டியூபிள் இருக்கக்கூடிய அட்ரிபியூட்ஸ் அப்படிங்கிறது யூனிக்காக இருக்கணும் அப்படிங்கிறது தான் ரூல் 1 இன் கேண்டிடேட் கீ. நெக்ஸ்ட்டு the value of the candidate key டிஃபைன் பண்ணிட்டோம்னா கண்டிப்பாக அது என்னவாக இருக்கணும்னா ஆல்வேஸ் எப்பயுமே என்ன யூனிக்காக தான் இருக்கணும்.
தேர்ட் ரூல் என்ன அப்படின்னா தி வேல்யூ ஆஃப் கேண்டிடேட் கீ. கண்டிப்பாக இந்த வேல்யூ ஆஃப் கேண்டிடேட் கீ கேண்டிடேட் கீயோட வேல்யூங்கிறது கண்டிப்பாக என்னவாக இருக்கக்கூடாது அப்படின்னா நல்லா இருக்கக்கூடாது. ஓகேங்களா? அப்போ கேண்டிடேட் கீனால் கண்டிப்பாக அதில் ஏதாவது ஒரு வேல்யூ இருந்தே ஆகணும். ஓகேங்களா? ரிலேஷன். இட் இஸ் பாசிபிள் டு ஹேவ் மல்டிபிள் கேண்டிடேட் கீஸ் இன் ரிலேஷன். ஒரு டேபிளோட ரிலேஷனில் மல்டிபிள் கேண்டிடேட் கீஸ் அப்படிங்கிறது இஸ் எ பாசிபிலிட்டிஸ் இருக்கலாம். ஓகேங்களா? அப்போ ஒரு கேண்டிடேட் கீஸுங்கிறது ஒன்றும் கிடையாது, மோர் தென். ஓகேங்களா? மல்டிபிள் கேண்டிடேட் கீஸ் பாசிபிள் இன் ரிலேஷன் ஆர் டேபிள். இந்த 4 தான் கேண்டிடேட் கீக்குள்ள ரூல்ஸ். ஓகேங்களா? இப்போ எப்படி டிஃபைன் பண்ணலாம்? ஒரு சூப்பர் கீக்கும் கேண்டிடேட் கீக்குள்ள டிஃப்ரென்ஸ் என்ன? ஓகேங்களா? எப்படி ஒரு சூப்பர் கீலேருந்து கேண்டிடேட் டிஃபைன் பண்ணுறோம்? இப்போ இதில் சூப்பர் கீன்னு எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டோம். ஓகேங்களா? எம்ப்ளாயி ஐடி, எம்ப்ளாயி நேமு, அக்கௌண்ட் நம்பர், ஃபோன் நம்பர்னு எடுத்துக்கிட்டோம். ஓகேங்களா? இப்போ இதில் இது எல்லாமே செட் ஆஃப் அட்ரிபியூட்ஸை சூப்பர் கீ எடுத்துக்கிட்டோம். ஓகேங்களா? அதாவது எம்ப்ளாயி ஐடி, எம்ப்ளாயி நேம், அக்கௌண்ட் நம்பர், ஃபோன் நம்பர் எல்லாத்தையுமே சேர்த்து சூப்பர் கீன்னு எடுத்துக்கிட்டோம். இப்போ இந்த சூப்பர் கீலேருந்து எப்படி கேண்டிடேட் டிஃபைன் பண்ண போகிறோம்? ஓகேங்களா? அப்போ சூப்பர் கீக்கும் கேண்டிடேட் கீக்குள்ள டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னாக்கா, ஒரு சூப்பர் கீயில் ரிப்பீட்டட் அட்ரிபியூட்ஸ் அப்படிங்கிறது வரலாம். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் இதில் ஸ்மித்துன்னு வந்திருக்கும். ஓகேங்களா? அப்படி இருக்கும்போது சூப்பர் கீ அதை அக்சஸ் பண்ணிக்கும். ஏன்னா சூப்பர் கீக்கு ரிப்பீட்டட் வேல்யூஸ் அப்படிங்கிறது பெரிய விஷயம் கிடையாது. அதாவது ஒவ்வொரு ரோவும் செக் பண்ணும்போது யூனிக்காக இருக்கணும். ஓகேங்களா? இப்போ இந்த ரோவும் செக் பண்ணும்போது நேம் ரிப்பீட்டேஷன் ஆனாலும் எம்ப்ளாயி ஐடிங்கிறது வேறு, அக்கௌண்ட் நம்பர் வேறு, ஃபோன் நம்பர் வேறு. அதனால் இது சூப்பர் கீ டிஃபைன் பண்ணிட்ட ஒவ்வொரு ரோவையும். ஆனால் கேண்டிடேட் கீஸில் ஒவ்வொரு ஃபீல்டையும் செக் பண்ணணும். ஓகேங்களா? அப்படி செக் பண்ணும்போது ரிப்பீட்டட் வேல்யூஸ் இருந்துச்சுன்னா அதை கேண்டிடேட் கீயை கன்சிடர் பண்ண முடியாது. ஓகேங்களா? இப்போ இதில் எம்ப்ளாயி ஐடின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த எம்ப்ளாயி ஐடியை கேண்டிடேட் கீயை எடுத்துக்க முடியுமா அப்படின்னு செக் பண்ணால் இதில் ரிப்பீட்டட் வேல்யூஸ் இருக்கான்னு பார்க்குறோம். 101, 102, 103, 104 இருக்குது. அப்போ இது எதுவுமே ரிப்பீட்டட் வேல்யூஸ் கிடையாது. அப்போ எம்ப்ளாயி ஐடி அப்படிங்கிறது கேண்டிடேட் கீ ஒன்றுன்னு எடுத்துக்கலாம். ஓகே, இதை கேண்டிடேட் கீயை கன்சிடர் பண்ணிக்கலாம். அடுத்து எம்ப்ளாயி நேம் எடுத்தோம் அப்படின்னா இதில் ஸ்மித்துன்னு வந்திருக்கு, திரும்ப ஸ்மித்துன்னு வந்திருக்கு. ஓகேங்களா? அப்போ நேம் ஒரே நேம் 2 தடவை ரிப்பீட்டேஷன் ஆகிருக்கு. அப்போ இது என்ன பண்ண முடியாதுன்னா கேண்டிடேட் கீஸை நம்ம கன்சிடர் பண்ண முடியாது. ஓகேங்களா? இப்போ அக்கௌண்ட் நம்பர் அப்படின்னு எடுத்தோம் அப்படின்னா அக்கௌண்ட் நம்பர் எல்லாமே யூனிக்காக இருக்குது. ஓகேங்களா? அப்போ அக்கௌண்ட் நம்பர் அப்படிங்கிறத நம்ம என்ன செய்யலாம்? கேண்டிடேட் கீஸ்ன்னு எடுத்துக்கலாம். அடுத்து ஃபோன் நம்பர் செக் பண்ணுறோம், எல்லாமே யூனிக்காக தான் இருக்குது. அப்போ ஃபோன் நம்பர் என்ன பண்ணலாம் அப்படின்னா கேண்டிடேட் கீஸ் நம்ம எடுத்துக்கலாம். ஓகேங்களா? அப்போ ஒரு கேண்டிடேட் கீயும் சூப்பர் கீயோட டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னாக்கா, சூப்பர் கீயில் ரிப்பீட்டட் வேல்யூஸ் அப்படிங்கிறது வரலாம், அதை அக்சஸ் பண்ணிக்கும் சூப்பர் கீ. பட் கேண்டிடேட் கீஸில் ஒருபோதும் அக்சஸ் பண்ணாது. ரிப்பீட்டட் வேல்யூஸ் இருந்துட்டால் அந்த ஃபீல்டில் இருக்கிற அட்ரிபியூட்ஸை கேண்டிடேட் கீயை நம்ம கன்சிடர் பண்ணவே முடியாது. ஓகேங்களா? அப்போ இந்த மினிமல் செட் ஆஃப் சூப்பர் கீ தான் கேண்டிடேட் கீன்னு டிஃபைன் பண்ணுறோம். அப்போ இதில் எத்தனை கேண்டிடேட் கீஸ் இருக்குது அப்படின்னா எம்ப்ளாயி ஐடி, அக்கௌண்ட் நம்பர் அண்டு ஃபோன் நம்பர், இந்த 3 தான் கேண்டிடேட் கீஸ். ஓகேங்களா?